ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து அணுக்களும் மூலக்கூறுகளும், அதெல்லாம் பகுதி 2. ஃபஸ்ட்டு மைண்ட் மேப் பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம வந்து நவீன அணுக்கொள்கை, ஐசோடோப், ஐசோபார், ஐசோட்டோன்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் அணுங்கிறது என்னென்னு பார்த்தோம். அந்த அணுவோட நிறை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதில் ஒப்பு அணு நிறை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். சராசரி அணு நிறை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூலக்கூறுங்கிறது என்ன, மூலக்கூறு நிறை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பாடத்துக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மூலக்கூறு நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சரி, இதில் பார்த்துக்கோங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள், சரிங்கிற 2 அணுக்கள், 2ஆக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே இருந்தால் அணுக்களை இருந்தாலும் சரி, அவைகளுக்கிடையேனா ஒரு வலுவான கவர்ச்சி விசையால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு வலுவான ஒரு வேதி கவர்ச்சி விசையால் அல்லது வேதி பிணைப்பால்னு சொல்லி போட்டுக்கலாம். வேதி பிணைப்பால் ஒன்றிணைந்து உருவாகக்கூடியது தான் என்னென்னா மூலக்கூறு ஆகும். சரிங்களா? இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போது இது ஒரு அணு, ஆக்சிஜன் ஒரு அணு, இன்னொரு அணு இது ஆக்சிஜனோட அணு தான். இப்போ இந்த 2 அணுக்களும் சேர்ந்து என்ன உருவாக்கியிருக்குன்னா ஒரு மூலக்கூறு வந்து உருவாக்கியிருக்கு. சரிங்களா? அதான் இங்கே போட்டுக்க பாரு, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள், இந்த 2 அணுக்கள், இல்லை 2க்கு மேற்பட்டதாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்போ இதை மட்டும் பார்ப்போம். 2 அணுக்கள் வந்து அவைகளுக்கிடையே, சரிங்களா, அவைகளுக்கிடையேயான இந்த 2 அணுக்களுக்கு இடையேயான வலுவான வேதி கவர்ச்சி விசையால், இது வந்து வேதி பிணைப்புன்னு பேர். சரிங்களா? இந்த வேதி பிணைப்பு வந்து எப்படி இருக்குன்னா, வலுவான வேதி கவர்ச்சி விசையால் ஒன்றிணைந்து உருவாகக்கூடியது ஒரு மூலக்கூறு ஆகும். சரிங்களா? இப்போ வந்து 2க்கு மேற்பட்ட அணுக்கள் இருக்குது. இது வந்து நீர் மூலக்கூறு, இது வந்து ஆக்சிஜன் மூலக்கூறு. நீர் மூலக்கூறு என்ன சொல்லப்போ H2Oன்னு சொல்லப்போம். 2 ஹைட்ரஜனுக்கும் ஒரு ஆக்சிஜன் அணு இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் 2க்கு மேற்பட்ட அணுக்கள் வந்து அவைகளுக்கிடையேயான ஒரு வலுவான கவர்ச்சி விசை, அதாவது வேதி பிணைப்பு. இதுக்கு பார்த்திங்கன்னா வேதி பிணைப்பு வந்து இப்படி இருக்குது. சரிங்களா? ஓகே, ஒன்றிணைந்து உருவாகக்கூடியதாக ஒரு மூலக்கூறு. இதுவும் மூலக்கூறு, இதுவும் மூலக்கூறு தான். ஸோ மூலக்கூறு வந்து 2 வகையை பிரிப்போம். அது என்னென்னா ஒத்த அணு மூலக்கூறு, இன்னொன்று வந்து வேற்றணு மூலக்கூறு. ஒத்த அணு மூலக்கூறுனா ஒரே மாதிரியான அணுக்களாலான மூலக்கூறு. வேற்றணுனா வேறு அணுக்களோட அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறு வந்து உருவாக்கியிருக்கு. இப்போ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே அணு தான். ஸோ ஒத்த அணு மூலக்கூறுன்னு சொல்லலாம் இதை. இதில் பார்க்கும்போது ஆக்சிஜன் ஒரு அணு, ஹைட்ரஜன்கிறது இன்னொரு அணு, வேறொரு அணு. அப்படிங்களா? அப்படி பார்க்கும்போது இது வந்து வேற்றணுவோட மூலக்கூறு. சரிங்களா? சரி, இதில் பாருங்கள், அனைத்து சேர்மங்களும் மூலக்கூறுகளே, ஆனால் அனைத்து மூலக்கூறும் சேர்மங்கள் அல்ல, ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் சின்ன கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். தனிமங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். தனிம வரிசை அட்டவணையில் படிச்சிருப்பீங்க. அந்த தனிமங்கள் அனைத்துமே ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஒருவேளை 2 அணுக்கள் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அது வந்து சேர்மம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? 2 அணுக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு மூலக்கூறு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது வந்து சேர்மம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த அணுக்களை வந்து வேறு தனிமங்களோட அணுக்களாக இருக்கணும். அதாவது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரு வேதி பிணைப்பால் இணைந்து உருவாகக்கூடியது சேர்மம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போது அனைத்து சேர்மங்களும் மூலக்கூறுகள் தான். சரிங்களா? இப்போது தனிமத்தில் பார்த்திங்கன்னா அணுக்கள் இருக்கும், சேர்மத்தில் பார்த்தோன்னா மூலக்கூறுகள் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆக்சிஜன் மூலக்கூறு எடுத்துலாம். இப்போது இதுவும் என்னதுன்னா மூலக்கூறு தான், ஏன்னா 2 அணுக்கள் இருக்குது. சரிங்களா? இதுவும் மூலக்கூறு தான். இப்போது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட மூலக்கூறு எடுத்துட்டோம். இப்போது HCl, இது வந்து ஹைட்ரஜன், இது வந்து குளோரின் மூலக்கூறு. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னு சொல்லுவாங்க இது. இப்போது இதுவும் மூலக்கூறு தான், ஏன்னா 2 அணுக்கள் இருக்குது. இதுலேயும் 2 அணுக்கள் இருக்குது. இதுவும் மூலக்கூறு தான், இதுவும் மூலக்கூறு தான். இப்போது அனைத்து சேர்மங்களும் மூலக்கூறுகளே. சரிங்களா? இது சேர்மம். இதில் வந்து என்னென்னா கண்டிப்பாக அது மூலக்கூறுகள் தான் இருக்குது. சரிங்களா? சேர்மங்கள் அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூலக்கூறுகள் தான் இருக்கும். ஆனால் அனைத்து மூலக்கூறுகளும் சேர்மங்கள் அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது இது மூலக்கூறு தான், ஆனால் இது சேர்மம் கிடையாது. ஏன்னா அணுக்கள் எப்படி இருக்குது, ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனது. அப்போ இது என்னவா இருக்கும், தனிமத்தோட மூலக்கூறு. சரிங்களா? இது தனிமத்தோட மூலக்கூறு, இது சேர்மம் கிடையாது. 2 வேறு அணுக்களாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து சேர்மமாக உருவாயிருக்கும். சரிங்களா? இதில் பார்க்கும்போது 2 வேறு அணுக்களாக இருக்குது. அதனால் இது வந்து
சேர்மம். இது வந்து ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனது. இது வந்து சேர்மம் கிடையாது, ஆனால் மூலக்கூறு தான், ஆனால் இது தனிமம். சரிங்களா? ஓகே, இது தனிமம், இது வந்து சேர்மம். சரி, அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து இது கொஞ்சம் 2 மார்க்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் டீப்பாக போகலாம். கால்குலேஷன்ஸ் அந்தளவுக்கு கொடுக்கல உங்களுக்கு. சரிங்களா? அணுக்கட்டு எண். அணுக்கட்டு எண்ணுங்கிறது ஒன்றும் இல்லை, மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை. சரிங்களா? ஒரு மூலக்கூறு இருக்குது, அந்த மூலக்கூறுகளில் எத்தனை அணுக்கள் இருக்கோ எண்ணிக்கை. ஸோ மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை தான் அம்மூலக்கூறின் அணுக்கட்டு எண்ணுங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த மூலக்கூறு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அணுக்கட்டு எண் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. மூலக்கூறு நிறை டிவைட் பை அணு நிறைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது ஒரு கால்குலேஷன்ஸ் நம்ம பார்த்துருவோம். இப்போது நைட்ரஜனின் மூலக்கூறு நிறை, நைட்ரஜனோட சிம்பிள் பார்த்திங்கன்னா என் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல 2ங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. 2ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது நான் முன்னாடி கொடுத்துட்டேன், இப்போ என் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த நைட்ரஜனோட மூலக்கூறு நிறை பார்த்திங்கன்னா 28. சரிங்களா? இந்த நைட்ரஜனோட அணு நிறை பார்த்திங்கன்னா 14. நான் ஏற்கனவே அந்த உப்பு மூலக்கூறு நிறைக்கு ஒரு டேபிள் சொல்லியிருப்பேன். போன பகுதி 1ல் அந்த டேபிள் ஃபுல்லாக படித்து வைங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த டேபிளில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நைட்ரஜனோட அணு நிறை பார்த்திங்கன்னா 14. இப்போ அதோட அணுக்கட்டு எண் யாதுன்னு கேட்குறாங்க கொஷினு. இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா என்னது? அணுக்கட்டு எண் சமம் மூலக்கூறு நிறை டிவைட் பை அணு நிறை, அந்த ஃபார்முலா. இப்போ அணுக்கட்டு எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மூலக்கூறு நிறை எவ்வளோ கொடுத்துருக்கான்? 28 கொடுத்துருக்கான். அணு நிறை எவ்வளோ கொடுத்துருக்கான்? 14 கொடுத்துருக்கான். அப்போ 28லேருந்து 14 வந்து டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது 28லேருந்து கீழே வந்து 14, அணு நிறை 14, மூலக்கூறு நிறை வந்து 28. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 14 வைப்படலாம். ஆன்சர் எவ்வளோ கிடைக்குன்னா 2. ஒரு 14 14, 2 14 28. ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போது இந்த 2 தான் இது இந்த நைட்ரஜனுக்கு முன்னாடி வந்து பின்னாடி வந்து போடணும். இதுக்கு பேர் தான் என்னென்னா அணுக்கட்டு எண். இதுக்கு பேர் தான் என்னது? அணுக்கட்டு எண். இது தான் கண்டுபிடிக்கிறோம் நம்ம. சரிங்களா? வேறு கால்குலேஷன்ஸ் வேணால் நான் கொடுக்குறேன். சரி, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒத்த அணு மூலக்கூறு. சரிங்களா? அந்த மூலக்கூறில் வந்து 2 வகையை பிரித்தோம். ஒத்தணு மூலக்கூறு, இன்னும் வந்து வேற்றணு மூலக்கூறுன்னு சொல்லிட்டு படித்தோம். அதில் பார்க்கும்போது இப்போ ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால், ஏற்கனவே நம்ம அந்த ஆக்சிஜன் மூலக்கூறு படித்தோம். சரிங்களா? ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது வந்து ஒத்த அணு மூலக்கூறு என அழைக்கப்படும். சரிங்களா? இதில் பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைட்ரஜன், இது வந்து ஹைட்ரஜன் H2ன்னு போட்டிருக்கு. ரெண்டுமே ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் தான். இது நைட்ரஜன் N2 போட்டிருக்கு. ரெண்டுமே நைட்ரஜன் மூலக்கூறுகள் தான். இந்த ஹாலஜனில் பார்க்கும்போது ஃப்ளோரின் வந்து F2ன்னு போட்டிருப்பாங்க. ரெண்டுமே ஃப்ளோரினோட மூலக்கூறு. இது ரெண்டுமே குளோரினோட மூலக்கூறுகள் தான். இது புரோமினோட மூலக்கூறுகள் ரெண்டுமே. அயோடின் வந்து இதுவும் ஒரே தனிமத்தோட அணுக்கள் தான். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒத்த அணு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆக்சிஜன் ஒன்று எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் பார்க்கும்போது இங்கே எத்தனை அணுக்கள் இருக்குது? 2 அணுக்கள் இருக்குது. 2 அணுக்கள் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது ஒரே மாதிரி இருந்தால் ஒத்த, 2 அணுக்கள் இருக்கிறனால ஈரணு, மூலக்கூறாக இருக்கிறனால மூலக்கூறு. ஸோ ஒத்த ஈரணு மூலக்கூறுன்னு சொல்லலாம் இதை. இதில் பார்க்கும்போது இன்னொன்று வந்து ஓசோனுக்கு. இப்போ ஓசோன் வந்து O3ன்னு சொல்லுவாங்க. இது வந்து O2, இது வந்து O3. இப்போது இதில் பார்க்கும்போது ஒரே மாதிரியான அணுக்கள் தான் இருக்குது. அதனால் ஒத்த எத்தனை அணுக்கள் இருக்குது? 3 இருக்குது. ஸோ மூவணு என்னவாக இருக்குது? மூலக்கூறாக இருக்குது. ஸோ மூலக்கூறு. ஒத்த மூவணு மூலக்கூறு. ஸோ ஓசோன். ஓகேங்களா? இது புரிஞ்சுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேற்றணு மூலக்கூறு. வேற்றணு மூலக்கூறு பார்க்கும்போது ஒரு மூலக்கூறானது, சரிங்களா, ஒரு மூலக்கூறு வந்து வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால், வேறு வேறு தனிமங்களாக இருக்கோ அதோட அணுக்களால் உருவாக்கப்பட்டால் மட்டுமே அது வந்து என்னென்னா வேற்றணு மூலக்கூறு என அழைக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் குளோரைடு HClன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான். இதில் பார்க்கும்போது இது ஹைட்ரஜன் தனிமத்தோட அணு, இது குளோரின் தனிமத்தோட அணு. அப்போது 2 எப்படி இருக்குது? வெவ்வேறு தனிமங்களாக இருக்குது. 2 வெவ்வேறு தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது வேற்றணு மூலக்கூறு. சரிங்களா? இப்போ இது 2 கண்டிப்பாக என்ன இருக்குது? வேற்றணு மூலக்கூறு. இப்போது 2 வேறு வேறு இருக்கனால வேற்றுன்னு போட்டாச்சு. எத்தனை அணுக்கள் இருக்குது? 2 அணுக்கள் இருக்குது. அதனால் ஈரணு. இது என்னவாக இருக்குது? மூலக்கூறு இருக்குது. ஸோ மூலக்கூறு. ஸோ வேற்று ஈரணு மூலக்கூறுன்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று பார்க்கும்போது நீர் எடுத்துக்கலாம். H2Oன்னு சொல்லுவாங்க. இதில் பார்க்கும்போது எத்தனை அணுக்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இது வேறு வேறு அணுக்கள் தான். இது வந்து ஆக்சிஜனோட தனிமத்தோட அணு, இது வந்து ஹைட்ரஜன் தனிமத்தோட அணு. அப்போது இது கண்டிப்பாக என்னது? வெவ்வேறு தனிமங்களாக இருக்குது. அப்போது வேற்றணு
கரெக்டுங்களா? அப்போ எத்தனை அணுக்கள் இருக்குது? 3 அணுக்கள் இருக்குது. ஸோ வேற்று மூவணு மூலக்கூறு. புரிஞ்சுதுங்களா அது? சரி. ஸோ ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு. இது நீங்களே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போது இது லைனாக கொடுத்துருக்கேன் நான். இதில் வந்து ஒத்த அணுக்களை மட்டும் தனியாக பிரிக்கணும். அந்த ஒத்த அணுக்களில் ஈரணுவா மூவணுவா பலவணுவா சொல்லணும். 3க்கு மேலே போயிடுச்சுன்னா, 3 அணுக்களுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதை வந்து பலவணுவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வேற்று அணுக்கெலாம் நீங்கள் ஈரணுவா மூவணுவா பலவணுன்னு சொல்லணும். இப்போ ஃப்ளூரின்ங்கிறது என்னது? எப்படி இருக்குது? இப்போது ஒரே மாதிரியான அணுக்களால் ஆக்கப்பட்டது. F2னா 2 F இருக்கும். சரிங்களா? 2 ஃப்ளூரின் இருக்கும். அப்போது ஒரே அணுக்கள் தான். எத்தனை அணுக்கள் இருக்குது? 2 இருக்குது. அப்போ எங்கே ஃபில் பண்ணணும்? இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ F2 ஃப்ளோரின் வந்து இங்கே ஈரணுக்கு வந்துடும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது பார்த்தீங்கன்னா 2 அணுக்கள் இருக்குது. கார்பனுங்கிறது ஒரு அணு, ஆக்சிஜனுங்கிறது இன்னொரு அணு இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து ஒத்தணுவா வேற்றுணுவான்னு கேட்டால் வேற்று அணு. வேற்று அணுவில் வந்து எத்தனை அணுக்கள் இருக்குது? இது கார்பனுங்கிறது ஒரு அணு, ஆக்சிஜனுங்கிறது இந்த இடத்துல 2 அணுக்கள் இருக்குது. டோட்டலாக வச்சு 3 அணுவாக இருக்குது. அப்போ எங்கே ஃபில் பண்ணணும்? இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா வேற்று அணு. அதுக்கடுத்து பாஸ்பரஸ் P4ன்னு கொடுத்துருக்கு. P4ன்னா 4 பாஸ்பரஸ் இருக்கும். அப்போ என்னென்னா இப்போது ஒரே மாதிரியான அணுக்களால் ஆக்கப்பட்டது. அதனால் ஒத்த அணுக்களை கொண்டு போயிடலாம். ஸோ எத்தனை இருக்குது? மொத்தம் 4 இருக்குது. 3 இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மூவன்னு சொல்லுவோம். 2 இருந்தால் ஈரன்னு சொல்லுவோம். அங்கே 4 இருக்கிறதுனால அதில் எதில் கொண்டு சேர்ப்போம்? பலவணில் கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்தது சல்ஃபர் எடுத்துக்குவோம். இப்போ சல்ஃபரில் பார்த்தீங்கன்னா 4 அணுக்கள் இருக்குது. சரி, ஒரே மாதிரி அணுக்கள்ங்கிறதுனால ஒத்த அணுக்களை கொண்டு போயிடலாம். அதே சமயத்தில் 4 அணுக்கள் இருக்கிறதுனால ஈரணுவில் வராது, மூவணுவில் வராது. இங்கே வரும்னா பலவணுவில் வந்து வரும். ஸோ சல்ஃபர் வந்து 4. அதுக்கடுத்து அம்மோனியாவில் பார்க்கும்போது என்னென்னா இப்போது நைட்ரஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு. ஸோ இது ஒத்த அணு கிடையாது. அது 2 அணுக்கள் வேறு மாதிரி இருக்கனால வேற்று அணுக்களை கொண்டு போயிடணும். இதில் எவ்வளோ இருக்குன்னா இதில் 1 இருக்குது, இதில் 3 இருக்குது, மொத்தம் 4 ஆச்சு. அப்போ இதில் கொண்டு போய் சேர்க்கணுன்னா பலவணுவில் கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஹைட்ரஜன் ஐராய்டு இதில் வந்து 2 அணுக்கள் இருக்குது, 2 வேறு அணுக்கள்மா இருக்குது. அதனால் வேற்று அணு. மொத்தம் எத்தனை அணுக்களுங்க? 2 அணுக்களுக்கு. அதனால் ஈரணுவில் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி சல்ஃபியூரிக் அமிலத்தில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. மொத்தம் 3 விதமான அணுக்கள் இருக்குது. அப்போ இது வேற்று அணுவில் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதில் நிறையா இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 1, 3, இங்கே 4. சரிங்களா? ஸோ இது வந்து 3க்கு மேலே போனதால் இது வந்து பல அணுவில் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி மீத்தேன் பார்க்கும்போது இங்கே வேற்று அணுக்களாக இருக்குது. இது ஒரு அணு, இது ஒரு அணு இருக்குது. அப்போ வேற்று அணுக்களை சேர்க்கணும். இதில் வந்து மொத்தம் டோட்டல் பண்ணும்போது கார்பன் 1, ஹைட்ரஜன் 4, மொத்தம் 5 ஆச்சு. ஸோ 3க்கு மேலே போனதால் இதுவும் பல அணுவில் கொண்டு போய் சேர்க்கணும். சரி, இதே மாதிரி குளுக்கோஸும் பாருங்கள். குளுக்கோஸில் வந்து 3 அணுக்களுக்கு. இதே மாதிரி செக் பண்ணி நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ குளுக்கோஸ் வந்து பார்க்கும்போது பல அணுவில் வரும். அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு பார்த்திங்கன்னா 2 வேற்று அணுக்கள் இருக்குது. ஸோ மொத்தம் 2 அணுக்களாக இருக்கனால இதில் வந்து ஈரணு மூலக்கூறில் கொண்டு வந்து சேர்க்கணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒப்பு அணு நிறை. இங்கே வந்து ஒப்பு மூலக்கூறு நிறை தான் நம்ம படிக்கணும். ஸோ ஒப்பு அணு நிறை வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு கடையில் பார்க்கும்போது ஒரு கிலோ கல்லை வந்து வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து ஒரு காய்கறி வந்து 1 கிலோ காய்கறி வாங்குறோம்னா 1 கிலோ காய்கறிக்கு அளவு இந்த கல்லுக்கு அளவாக இருக்கிற அந்த காய்கறிகளை வந்து இதில் போடுவோம். ஸோ இதோட இந்த கல்லோட ஒப்பீடு பண்ணி சரிங்களா, கம்பேர் பண்ணி இந்த காய்கறிகளை வந்து ஒவ்வொன்றா அடுக்குவோம். கரெக்டாக 1 kg காமிக்குதான்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த 1 கிலோ எப்படி கண்டுபிடிச்சின்னா இதோட இந்த கல்லோட ஒப்பீடு பண்ணுறதுனால தான் இந்த 1 கிலோ நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி அணுக்களோட நிறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த காயோட நிறை கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணோம். அதே மாதிரி அணுக்களோட நிறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒப்பீடு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும். இந்த 1 kg மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு வேணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா இது வந்து கார்பன் அணு, கார்பன் 12 நிறை கொண்ட ஒரு அணுவோட இதில் 12 பாகங்களை பிரிச்சுருவோம். சரிங்களா? 12 பாகங்களை பிரித்தா இது மாதிரி பிரிஞ்சிடும். இந்த 12 பாகங்களை பிரித்து அதில் ஒரே ஒரு பாகத்தை மட்டும் எடுத்துகிட்டு இந்த அணுவோட நிறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒப்பீடு பண்ணுறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? அது வந்து ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட். இது வந்து ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டாக நம்ம வச்சுக்குவோம் ஒப்பீடு பண்ணுறதுக்காக. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டேபிள் வந்து மனப்பாடம் பண்ண சொன்னால் இதில் தெரியும். இப்போது இது ஹைட்ரஜன் அணுவாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஹைட்ரஜன் அணுவாக இருந்துச்சுன்னா அதோட அணு எண் எவ்வளோ? சரி, அணு நிறை எவ்வளோ இருக்குன்னா 1. அப்போது இப்போ இதுலேருந்து ஒரே ஒரு பாகம் மட்டும் கார்பன் 12 1/12
பங்கு வந்து இங்கே வச்சோம்னா, அதாவது ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் வச்சோம்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஒரு வேளை இது கார்பனாக இருந்தால் இங்கே எவ்வளோ வைக்கணும்னா 12 வைக்கணும். எவ்வளோ வைக்கணும்? 12 வைக்கணும். அப்போ தான் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஒருவேளை அது நைட்ரஜனாக இருந்துச்சுன்னா நைட்ரஜனுக்கு எவ்வளோ வைக்கணும்? 14 வைக்கணும். அப்போது இங்கே எவ்வளோ வைக்கணும்? 14 வைக்கணும். 12 + 2 14 ஆகிடுச்சு. இது ஆக்சிஜனாக இருந்தால் இங்கே ஒன்று 2 சேர்த்து 16 வைக்கணும். அப்போ தான் ஈக்குவலாக வரும். சரிங்களா? ஸோ அந்த அணுநிறை கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பன் 12ஓட 12இல் ஒரு பங்கு வந்து நாம் எடுத்து நாம் இந்த ஒப்பீடு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல கல் யூஸ் பண்ணுறோமா, அது மாதிரி இங்கே வந்து ஒரே ஒரு கார்பனோட 12இல் ஒரு பங்கை வந்து இங்கே எடுத்து வச்சுக்குவோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒப்பு மூலக்கூறு நிறை. இதுதான் இப்போ இருக்கிற டாப்பிக்கு. ஒப்பு அணு நிறை எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே தான் ஒப்பு மூலக்கூறு நிறையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மூலக்கூறுகள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை, தெரிஞ்ச விஷயந்தான். மூலக்கூறுகள் அனைத்துமே அணுக்களால், 2 அணுக்கள் சேர்ந்து தான் ஒரு 2 அல்லது அதுக்கு பெருப்பட்ட அணுக்கள் சேர்ந்து தான் ஒரு மூலக்கூறு உருவாகுதுன்னு படிச்சிருப்போம். சரி, ஆதலால் அதற்கும் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? நிறை உண்டு. அணுவுக்கு நிறை இருக்கும்போது கண்டிப்பாக அணுக்களால் ஆக்கப்பட்ட மூலக்கூறுகளுக்கு கண்டிப்பாக எப்படி இருக்கும்? நிறைவு இருக்கும். சரிங்களா? ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் மூலக்கூறு நிறையானது எந்த அளவீட்டை வச்சு இது பண்ணுறாங்கன்னா, நம்ம அணுநிறைக்கு என்ன பண்ணோம்? கார்பன் 12 அளவீட்டினை பொறுத்து அளக்கப்படுவதால் அதுவும் எப்படின்னா ஒப்பு மூலக்கூறு நிறை ஒப்பீடு பண்ணி இன்னொரு பொருளோட, இது கார்பன் 12ஓட ஒப்பீடு பண்ணி அந்த நிறை கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படிங்கிறது பேர் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு மூலக்கூறின் நிறைக்கும், ஒரே ஒரு மூலக்கூறோட நிறைக்கும் கார்பன் 12 அணுவின் நிறையில் 1/12 பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதமாகும். ஸோ கார்பன் 12ஓட 1/12, 12ல் ஒரு பங்கு, 12ல் இது 12 பங்கை பிரிச்சுன்னா 12ல் ஒரு பங்கு, சரி, ஒரு பங்கோட நிறைக்கும் உள்ள விகிதமாகும். ஸோ அது வந்து எப்படி எழுதுனோம்னா மூலக்கூறு நிறை டிவைட் பை கார்பன் 12 நிறையில் 12ல் ஒரு பங்கு நிறை வந்து எடுத்துக்கலாம். விகிதம் 2 டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் கிடைக்கும். இல்லை இன்னொன்று அப்படின்னா, இப்போது ஒரு மூலக்கூறின் ஒப்பு மூலக்கூறு நிறையானது இப்போது அம்மூலக்கூறில் ஒரு மூலக்கூறு எடுத்துக்கலாம். அந்த மூலக்கூறில் இருக்கிற அனைத்து அணுக்களின் ஒப்பு அணுநிறைகளின் கூடுதலுக்கு சமம். இந்த ஒப்பு அணுநிறைகளை வந்து ஒரு டேபிளில் கொடுத்துருப்பேன். இந்த ஹைட்ரஜனுக்கு 1, கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜனுக்கு வந்து 16, சோடியமுக்கு 23, அது மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துருப்பேன். கால்சியமுக்கு அது மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துட்டே இருப்பேன். அது வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். அது ஞாபகம் வச்சுருந்தேன்னா இப்போது இந்த ஒப்பு மூலக்கூறு நிறை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த மூலக்கூறில் இருக்கிற அணுக்களோட ஒப்பு அணுநிறைகளை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்? கூட்டினாலே போதும், இது கிடச்சிரும். இதுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போது இதுதான் மூலக்கூறு. இது வந்து H2SO4 கந்தக அமிலம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இது ஒரு மூலக்கூறு. நம்மளுக்கு வந்து அணுக்களோட நிறை வந்து தெரியும். ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ அணு நிறைன்னு தெரியும், சல்ஃபருக்கு எவ்வளோன்னு தெரியும், ஆக்சிஜனுக்கு எவ்வளோன்னு தெரியும். சரிங்களா? இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மூலக்கூறு வந்து அணுக்களாக தனித்தனியாக பிரிக்கணும். இப்போ பிரிக்கும்போது என்னன்னா ஹைட்ரஜன் தனியாகவும் சல்ஃபர் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாக பிரிச்சலாம். பிரிச்சுட்டு லைனாக 1 கீழே 1 எழுதிருங்க. இதே மாதிரி இதை வந்து 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஹோம்ஒர்க்கு நான் தரப்போகிறேன். இப்போது ஹைட்ரஜன் H2, சல்ஃபர் தனியாக இருக்குது, ஆக்சிஜன் வந்து எடுத்தாச்சு தனித்தனியாக. இப்போது இங்கே எவ்வளோ அணுக்கள் இருக்குது? 2 அணுக்கள் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 2 அணுக்கள் இருக்குது. இதெல்லாம் 2 அணுக்கள் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனோட அணுநிறை, ஒப்பு அணுநிறை அந்த டேபிளில் படிக்க சொல்லியிருந்தேன். அது எவ்வளோ? 1. அப்போது 2ஐயும் 2ஆல் சரி 2 இருக்குன்னு போட்டாச்சு. ஸோ 1ங்கிறதுனால 1 வந்து போட்டு 2 என்ன பண்ணிடணும்? பெருக்கி போட்டணும். எவ்வளோ கிடைக்கும்? 2 1 2. சல்ஃபர் இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா 1ன்னு அர்த்தம். ஸோ 1. அப்போ சல்ஃபரோட ஒப்பு அணுநிறை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. அப்போது 2 என்ன பண்ணிடணும்? பெருக்கிடணும். பெருக்கிட்டு வர ஆன்சர் வந்து 32. இப்போது ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. 4 அணுக்கள் இருக்குது. ஆக்சிஜனோட அணுநிறை எவ்வளோ? அந்த டேபிளில் வந்து படிச்சிருப்பீங்க, 16ன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ 4ஐயும் 16ஐயும் பெருக்கினா எவ்வளோ கிடைக்கும்? 64 வந்து கிடைக்கும். இப்போது அணுக்களோட ஒப்பு அணுநிறை வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஒப்பு அணுநிறை நம்ம என்ன பண்ணணும்? கூட்டினா அதுதான் மூலக்கூறு நிறை வந்து கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் கூட்டினா இங்கே 4, இங்கே 2 4, மொத்தம் 8 ஆயிரும். 8 ப்ளஸ் இது வந்து 9, 98 ஆயிரும். ஸோ 98 கிராம்ங்கிறது தான் மூலக்கூறு நிறை. இதோட மூலக்கூறு நிறை சல்ஃபியூரிக் அமிலத்தோட மூலக்கூறு நிறை 98 கிராம். ஓகேவா? சரி, இதே மாதிரி நீங்கள் வந்து மூலக்கூறு நிறை இதே மாதிரி H2O நீருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். HNO3 நைட்ரிக் ஆசிட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும்.
குளுக்கோஸ் C6H12O6 இதுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி ஹோம்ஒர்க்காக செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் வேறுபாடு என்னென்னு பார்த்துருவோம். இப்போது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய பகுதி தான் என்னென்னா அணு. ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தனிமங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆக்கப்பட்டது, ஒரே மாதிரியான அணுக்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன். ஸோ தனிமத்தோட மிகச்சிறிய ஒரு பகுதி அணு. நம்மளோட உடம்புல வந்து மிகச்சிறிய பகுதி வந்து அணுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தனிமத்தோட மிகச்சிறிய பகுதி அணுன்னு சொல்லலாம். மூலக்கூறுகள் அப்படின்னா தனிமம் இருந்தாலும் சரி, ஏன்னா தனிமத்துக்கு மூலக்கூறுகள் இருக்குது. அப்போது தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதி தான் என்னது மூலக்கூறு. சரிங்களா, இதில் வந்து நீரோட மூலக்கூறு எடுத்தாலும் சரி, இல்லை ஆக்சிஜனோட மூலக்கூறு எடுத்தாலும் சரி. சரிங்களா, சரி. அதுக்கப்புறம் மந்த வாயுக்கள்லாம் ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான்லாம் இருக்கும். அந்த 18வது தொகுதி நவீன ஆவர்த்தன அட்டவணையில் வந்து 18வது தொகுதி லாஸ்ட் தொகுதியில் இருக்கிறது எல்லாமே மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். அந்த மந்த வாயுக்களை தவிர மீதி இருக்கிற அணுக்கள் எல்லாமே தனித்த நிலையில் இருப்பது இல்லை. அவன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். மந்த வாயுக்களை மட்டும் தனித்தனியாக இருக்கும். சரிங்களா, மூலக்கூறுகளை பார்க்கும்போது மூலக்கூறுகள் தனித்த நிலையில் தான் இருக்கும். சரிங்களா, எப்பவுமே மூலக்கூறுகள் வந்து தனித்த நிலையில் தான் இருக்கும். அதே மாதிரி மந்த வாயுக்கள் அந்த 18வது தொகுதி மந்த வாயுக்களை தவிர ஏனைய அணுக்களை வந்து வினைத்திறன் வந்து மிக்கவை. வினைத்திறன் வந்து வேதி வினையில் ஈடுபடும் போது சீக்கிரமாக வினைத்திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மந்த வாயுக்கள் தவிர மந்த வாயுக்களை வந்து வினைத்திறனில் வந்து ஈடுபடாது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா வினைத்திறனில் வந்து நல்லா அதிகமாக ஈடுபடும். சரிங்களா, மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா மூலக்கூறுகள் வினைத்திறன் குறைந்தவை. வினைத்திறன் இருக்குது, வினையில் ஈடுபடும், ஆனால் வந்து அதோட வினைத்திறன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் எதோ கம்பேர் பண்ணால் அணுக்களோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது அணுக்களில் வேதிப்பிணைப்புகள் இல்லை. சரிங்களா, அணுக்களில் வந்து வேதிப்பிணைப்புகள் இல்லை. இப்போ இது வந்து ஒரு அணு தான், கார்பனுங்கிற ஒரு அணு. இதில் வந்து வேதிப்பிணைப்புகள் இருக்காது. சரிங்களா, அதே மூலக்கூறுகளில் வேதிப்பிணைப்புகள் உள்ளன. இப்போது கார்பன் டை ஆக்சைடு CO2ன்னு சொல்லுவாங்க. CO2 ஒரு கார்பனுக்கும் 2 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும். அப்போ இதுக்கு கண்டிப்பாக இது வந்து மூலக்கூறுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேதிப்பிணைப்புகள் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா வேதிப்பிணைப்புகள் இருக்குது. இந்த பாண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, 2 பாண்ட் இருக்குது. சரிங்களா, ஸோ மூலக்கூறுகளுக்கு மட்டும்தான் வேதிப்பிணைப்புகள் இருக்கும், அணுக்களுக்கு வந்து வேதிப்பிணைப்புகள் வந்து இருக்காது. இதுவும் 2 மார்க்கில் கேட்பான், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.